உலகெங்கிலும் உள்ள ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே உன்னதமான மருத்துவ ஜோதிடம் பகுதியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு விரையாதிபதியான சந்திர பகவான் சிம்ம ராசியிலே இருந்தால் என்னென்ன நோய்களை தருவார் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக இரண்டாவது இடமான கன்னியிலே இருந்தால் என்ன பிரச்சனைகளை அவர் தருவார் என்று பார்க்க தொடங்கினோம். அதனுடைய தொடர்ச்சியை இப்பொழுது பார்ப்போம். சிம்ம லக்னம் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு விரையாதிபதியான சந்திர பகவான் கன்னியான இரண்டாவது இடத்திலே இருந்து அவருடைய திசாபுத்தியை நடத்துகின்ற பொழுது கண்களிலே பிரச்சனையை தருவார் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக முகம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது இடத்திலே அவர் ஏதாவது அங்க வீனத்தை அவர் தரக்கூடும். பற்கள் மேலாக தூக்கி இருக்கின்ற நிலை, உதடுகள் பிளவுபட்ட நிலை, இவற்றை அங்கே தரக்கூடும். அல்லது கண் பார்வையிலே மாறு கண் என்று சொல்வார்கள். இரண்டு கண்களிலேயும் சரியான அளவு இல்லாமல் ஒரு கண்ணிலே ஒரு வித்தியாசத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு, இப்படி தரக்கூடும். அதோடு கூட அந்த வாய் பேசுவதிலே ஸ்டாமரிங் என்று சொல்வார்கள், திக்கு வாய், திக்கி பேசுதல், இந்த நிலையை சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திர பகவான் கன்னியிலே இருக்கின்ற காலகட்டத்திலே அவருடைய திசாபுத்தியிலே இதை தரக்கூடும். அடுத்தபடியாக பள்ளி படிப்பு இரண்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடமாகும். அந்த பள்ளி படிப்பு தடைப்படக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது எல்கேஜி தொட்டு +2 வரையிலான படிப்பு பள்ளி படிப்பு, இது கல்வி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம். இரண்டாவது இடமோ பள்ளி படிப்பு, நான்காவது இடம் வித்தை என்று சொல்லுகின்ற பட்டப்படிப்பை குறிக்கக்கூடிய இடமாகும். இங்கே இந்த இரண்டாவது இடமான கன்னியிலே சந்திரன் இருந்து அவருடைய திசாபுத்தியை நடத்துகின்ற காலகட்டத்திலே ஒரு 10வது வகுப்பையோ 12வது வகுப்பையோ பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு ஒரு சவாலான ஒரு காலமாகத்தான் அது இருக்கும். ஆகவே இந்த நிலை உற்றவர்கள் சந்திரனை நிச்சயமாக வழிபட வேண்டும். சந்திரனுடைய அதிதேவதையான ஈஸ்வரியை நிச்சயமாக வணங்க வேண்டும். இதனால் இவர்கள் இந்த பாதிப்பிலிருந்து வெளியே வந்து சுகமான வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்கக்கூடும். இரண்டாவது இடம் என்பது முகத்தை குறிக்கக்கூடிய நிலையிலே முக அழகை சந்திர பிம்ப வதனமோ என்று கவிஞர்கள் சொல்லுவார்கள். முகத்தை வர்ணிக்கின்ற பொழுது சந்திரனை போன்ற முகமோ என்று சொல்வார்கள். சந்திரன் கெட்டு நிற்கின்ற நிலையிலே அங்கே முக அழகு கெட்டுப்போகும், முகக்கலை கெட்டுப்போகும் என்பதையும் நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3வது இடமான துலாத்திலே விரையாதிபதியான சந்திர பகவான் இருந்து என்னென்ன பிரச்சனைகளை தருவார் என்பதை பார்ப்போம். இதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே காண்போம். இதற்கு முன்னதாக கடுக்காய் பற்றிய சில செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். நேயர்களே, திருமூலர் கடுக்காயை ஒரு கற்ப மருந்தாகவே இங்கே சொல்லியிருக்கின்றார். கற்பம் மருந்து என்று சொன்னால் ஆயுள் வளர்க்கும் மருந்து, ஆயுளை நீட்டிக்க செய்யும் மருந்து. காய கற்பம் என்று சொல்லுவார்கள். காயம் என்றால் இந்த உடல், இந்த உடலை கற்பமாக்குவது, நீட்டிக்க செய்வது, நீண்ட ஆயுள் வாழ செய்வது. இதற்கு கடுக்காய் ஒரு மிக நல்ல மருந்தாக அமைகின்றது. இந்த கடுக்காய்க்கு அமுதம் என்று ஒரு பெயர் உண்டு. இது இந்திரன் பார்க்கடலை கடைந்த பிறகு அமுதம் குடிக்கின்ற பொழுது ஒரு சொட்டு உலகத்திலே விழுந்து அந்த அமுதத்தினுடைய ஒரு சொட்டு கடுக்காயாக இங்கே முளைத்தது என்று புராணங்கள் சொல்லுகின்றன. இந்திரன் அமுதம் குடிக்கும்போது விழுந்த ஒரு சொட்டு கடுக்காய் ஆனதினாலே இந்த கடுக்காய்க்கு அமுதம் என்று ஒரு பெயரும் இங்கே உண்டு. அதே போல அம்மை என்று கடுக்காயை சொல்லுவார்கள். அதாவது அம்மை என்றால் தாயார் என்றே இதை சொல்லுவது உண்டு. இது தாயை போல நம் உடலுக்கு போஷாக்கு தருவதாகவும் பாதுகாப்பு தருவதனாலும் இதை தாய் அம்மை என்று சொல்லுவது உண்டு. இப்படி இந்த கடுக்காயினுடைய சிறப்பை நாம் அறிந்து தினமும் இதை உபயோகப்படுத்தி வருகின்ற பட்சத்திலே இந்த உடலிலே இருக்கின்ற அழுக்குகள் வெளியாகும். உடல் அழுக்குகள் வெளியாகின்ற போது உடல் உறுப்புகள் சீராக செயல்படும். அதாவது தேவையில்லாத அழுக்குகள் உடலிலே தேங்கி
செய்கின்ற நோய்களை அந்த கடுக்காய் வெளியேற்றி சுத்தமான ஒரு உடலாக ஆக்கி, சுத்தமான உடல் ஆகும் பொழுது மனம் சுத்தமாகும். உடல் சுத்தமாகின்ற பொழுது மனம் சுத்தமாகும். மனம் சுத்தமாகின்ற பொழுது இன்னும் சற்று உடல் சுத்தமாகும். இது இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று கெடும் பொழுது ஒன்றுக்கு ஒன்று மீண்டும் கெடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மனம் கெட்டால் உடல் கெடும், உடல் கெட்டால் மனம் கெடும். இப்படி மனதாலும் உடலாலும் துன்பம் அடைந்தவர்கள் கடுக்காயை தினமும் உபயோகிப்பது என்பது ஒரு சிறந்த மருத்துவ பயனாக அமையும். கடுக்காயை உபயோகப்படுத்தும் பொழுது பொதுவாக கொட்டையை நீக்கிவிட்டு அதனுடைய மேல் தோலை மட்டும் எடுத்து நன்றாக வெயிலிலே உலர்த்தி அதை இடித்து அம்மியில் இட்டோ உரலில் இட்டோ இடித்து துணியில் இட்டு வஸ்திர காயம் என்று சொல்வார்கள். துணியில் இட்டு ஜலித்து கொள்வதனாலே மிக துகளாக அது கிடைக்கும். அப்படி வஸ்திர காயம் செய்து வைத்து கொண்டு காலையில் வெறுகடி என்று சொல்லக்கூடிய 3 விரல்களாலே எடுக்கக்கூடிய ஒரு அளவு, அதாவது அரை ஸ்பூன் அளவு அது வரும். அதாவது சுட்டு விரல், கட்டை விரல், நடுவிரல், இந்த 3ஐயும் சேர்த்து எடுக்கின்ற அளவு வெறுகடி என்று ஏற்கனவே நேயர்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். அந்த அளவு காலை மாலை 2 வேளையும் அதை உண்டு வருவார்களேயானால் இந்த கடுக்காய் ஒரு தாயை போல நின்று அவர்களுக்கு பெரும் பயனை தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. கடுக்காய் பற்றிய சில செய்திகளை நாம் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.